நாங்க மௌத்தானா சுப்ஹானல்லாஹ் சொல்லேலாது. நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் யாசீன் ஓதி நன்மை கிடைக்க போறது இல்ல. நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் எங்களுடைய பேர்ல குர்ஆன் ஒன்று ஓதினாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ற குழந்தைகள் ஓதினால் அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு நியத்து வைக்க தேவையில்லை, ஈசால் சவாப் செய்ய தேவையில்லை. புள்ள ஓதினா வாப்பக்கு நன்மை, ஏன் அது நிச்சயமா கிடைக்கும். அதுல நோ டவுட், சந்தேகம் கிடையாது. அப்ப ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டா அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்தை தவிர. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நேமமான அழிந்து போகாத ஒரு தர்மம். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, மௌத்துக்கு முந்தி அப்படிப்பட்ட ஒன்றை செஞ்சுட்டு தான் மௌத்தாகும். ஒரு கிணத்தை கட்டுவோம், ஒரு பள்ளியை கட்டுவோம், ஒரு மதரசா ஸ்கூலை கட்டுவோம், ஒரு லைப்ரரியை கட்டுவோம், ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவோம், ஒரு ஆடிட்டோரியத்தை, இதே மாதிரி ஆடிட்டோரியத்தை கட்டுவோம் எங்க ஊர்ல, ஒரு நாலேஜ் சென்டரை கட்டுவோம் எங்க ஊர்ல. ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ, இந்த ஹதீஸ் அமல் செய்யணும். நாங்க என்ன ஹதீஸ்? சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நேமமான, நாங்க மௌத்தானதுக்கு பிறகு எங்களுடைய பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு சதகாவை தர்மத்தை வச்சிட்டு தான் மௌத்தாகும். எங்கட ஊர்ல அடுத்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ரோட் இல்ல, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நாங்க ஒரு பாலத்தை கட்டி கொடுப்போமே, அதுவும் சதகத்துல் ஜாரியா. ரோட்டில போகத்தே உள்ள வாழைப்பழ தோலை தூக்கி வீசிட்டு போன என்ன செய்து? ஈமானுக்கு அடையாளம். இமாத்தத்துல் ஆதா அனி தரீக். மக்கள் ஆத்த கடந்து போறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்குள்ள இறங்கி போறாங்க, வெள்ளம் வந்தா வர முடியாது. சார் நான் ஏண்ட செலவுல ஒரு பாலத்தை கட்டித்தாரேன். ஒரு நியத்து வைங்க, மௌத்